ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லோகேஷ் அவர்கள் நம்ம கமல் சார் ஃபேனே கிடையாது, அவர் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கமல் ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் அவர்களை நாம் வெறுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். சரி, ஏன் லோகேஷை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம டக்கு டக்குன்னு பேச போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் அவர்கள் நம்ம ரஜினிகாந்த் அவர்களே தலைவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஃபார் மை தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணோடனே நம்ம தீவிர கமல் ரசிகர்கள் எப்படி அது தலைவர்ன்ற மாதிரி அந்த ஆளோட பேரை நீங்கள் சொல்லுவீங்க? அது டோட்டல் இன்ஜஸ்டிஸ். ப்ளஸ் கௌதம் மேனனே வந்து நல்ல ஃபேன் பாய். ஏன்னா அவர் வந்து யார் தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். பட் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கேட்கல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. லோகேஷ் வந்து நம்ம இதுலேருந்து கழட்டி விட்டுற போகிறோம், நம்ம ஃபேன் கிடையாது அவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிக்கிறாங்க. அதாவது கமல் சார் மேலே ஒரு நல்ல அன்பு இருக்குது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாத்துக்கும் அந்த கோபம் இருக்க தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல. பட் லோகேஷ் அவர்களுடைய புரிதல் பாருங்கள். ஏன்னா கமல் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ரஜினிக்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி கூப்பிட்றாங்க, இவராக போய் ரஜினிக்காக சொல்ல நல்லா படிங்க. அனிருத் தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாப்புல. அந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனோடனே கமல்ஹாசன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போதே அவர் என்ன சொல்கிறாப்புல, லோகேஷ் நான் கமல் சார் ஃபேனுன்றாப்புல. அந்த சம்பவத்தை செஞ்சுட்டாப்புல. அதாவது ஃபேன் பாய் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு வந்து இருந்தது, சரியா, கமல் சார் நடித்த விக்ரமுக்கு. ஆனால் சம்பவம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் வந்து கொல்லி வச்ச மாதிரி இந்த சேரில் வச்சு புசு புசுன்னு பொசுக்கிற மாதிரி பொசி விட்டாப்புல படத்தை அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போயும் நம்ம வந்து அந்த பையனை வந்து நம்ம ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் பண்ணது தப்பு, இதெல்லாம் வந்து கமல்ஹாசனே கிடையாது, ஃபேன் பாயே கிடையாது, இவன் வந்து ரஜினிகாந்த் தலைவர்ன்ட்டு அவன் நம்ம ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது காலத்தின் கட்டாயம். ஏன்னா நீங்கள் அங்கே உள்ள படம் போகும்போது ரஜினிகாந்த் சொல்ல முடியாது, தலைவர்னு சொல்லி அந்த லூஸ் மாதிரி கோஷம் போடணும். ஏன்னா இந்த மென்டலுங்கெலாம் கோஷம் போடுற மாதிரி போட்டாகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வேகம். ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி இப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா லோகேஷ் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான். ஏன்னா நல்ல ஒரு கமல் சார்னாலே உள்ளே வந்து ஸ்கிரிப்டில் விளையாண்டுருவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் வந்து இக்னோர் பண்ணுங்கள், ஹேட்டர்ஸை வந்து நீங்கள் வந்து மறந்துடுங்க. லோகேஷ் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டான ஒரு இதை கைதிலையும் கொடுங்க, விக்ரம்லையும் கொடுங்க அப்படிங்கிறது தான், சரியா. அதே மாதிரி 1000 கோடி ரூபா சைலண்ட்டாக சம்பவம் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைதி 2 இருக்குமோன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதில் பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்க போகிறதுல நல்ல படமாக இருந்தால் பேன் இண்டியா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் வந்து பேன் இண்டியாங்கிறப்ப அந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டார், இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து தான் பேன் இண்டியா வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நல்ல கதையாக இருந்தால் அது எப்படினாலும் வந்து அந்த ரீச் ஆகி அவங்க டப்பிங்கில் கூட பார்த்துப்பாங்க, இல்லை ஆர்டிஸ்ட் வேலையை கூட பார்க்க மாட்டாங்க. நல்ல படம் அப்படிங்கிறப்ப பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உதாரணத்துக்கு நம்ம அமீர் கான் நடித்த டங்கல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் உலக அளவில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு, 1800 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. அதுதான் வந்து இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் பேன் இண்டியாவில் இப்போ அதில் வந்து ரஜினிகாந்த் இருந்தாரா டங்கலில், இல்லை கமல்ஹாசன் இருந்தாரா, இல்லை உபேந்திரா இருந்தாரா, இல்லை வந்து நாகார்ஜுனா இருந்தாரா, இல்லை சிவராஜ் சிவகுமார் இருந்தாரா, இல்லை மோகன்லால் இருந்தாரா? யாருமே கிடையாது. நல்ல கதை எல்லாத்துக்கும் ரீச் ஆயிடுச்சு. அதனால் வந்து 1000 கோடி ரூபா சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிச்சு. அந்த மாதிரி கைதி 2க்கு ரொம்ப பயங்கரமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி விக்ரம் 2க்கும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்தியன் 3க்கு தான் அடுத்து வந்து ஒரு இது. ஏன்னா அந்த படம் வந்து நம்ம பார்த்தோம் ட்ரெய்லர்லாம். ஸோ கல்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு ஷங்கர். ஸோ மேபி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா ஹிந்தி லெவலில் நல்லா ரீச் ஆகி நல்ல பேர் வந்து கிடைக்கும். ஆனால் 1000 crores கொஞ்சம் டஃப் தான் இந்தியன் 3. விக்ரம் 2க்கும் கைதி 2க்கும் தான் வந்து வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஜெயிலர் 2க்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேல் ரஜினிக்கு முடிஞ்சு 1000 கோடி ரூபா அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது. ஐயோ மறந்துட்டேன், கூலி 1000 கோடி இல்லை. ஐயோ சாரிங்க, மறந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த இந்த 2 நாளில் போஸ்டர் வந்து 1000 கோடின்ட்டு. அதனால் ரொம்ப சாரி. அதாவது டங்கலை முடிக்கிறதுக்கு சொல்கிறேன். 1800 கோடிக்கு ரஜினிக்கு பாசிபிள் இப்போதைக்கு இல்லை. மேபி ஜெயலர் 2 சன் பிக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன். அப்போ அது 1800 வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கி வசூலோட பார்த்தீங்களா ஜெயலருடைய அடுத்த வசூல் வெட்டை ஓவர்சீஸில் நாங்கள் தான், ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி போஸ்டரில் போட்டு பிளாக் பஸ்டர்னு போடுறான். மனசாட்சி இல்லையாடா அந்த சிவப்பு சோக்காக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சிவப்பு சோக்கா யாரும் ஒன்று தெரியுமில்ல உங்களுக்கு? அதான் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கினாலும் அடுத்து வந்து மூஞ்சில் வந்து எதுவும் இல்லாத அளவுக்கு
நம்ம வந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி அதெல்லாம் விடுங்க. அடுத்து நம்ம கமல் சார் விஐடி சென்னை போயிட்டு வெளுத்து கட்டிட்டாப்புல சரியான ஒரு 5 நிமிஷம் வீடியோ கமல் சாரை பற்றி போட்டுட்டு அடுத்து கமல் சாரை பேச விட்டாங்க. மாணவர்களை கதற விட்றாப்புல ஃபயர் ஸ்பீச்சு. சரியா? அது மட்டும் இல்லாமல் என்ன ஆண்டவரே நீங்கள் விளக்கெலாம் ஏற்றுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து சாமி நம்பிக்கை இல்லைல்ல. அதெல்லாம் ஏற்றுவேன்ப்பா. அன்பே சிவத்தில் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தார். நாத்திகம் பேசும் அடியாருக்கு எல்லாம் சிவமே அன்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக எனக்கு நான் ஏற்றுவையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிட்டாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த ஃபங்க்ஷன் கமல் சாருக்கான அந்த ஒரு வைப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது மாணவர்கள் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக கமல் சார் கிட்ட ஃபீல் பண்ணாங்க. அதாவது ஒரு கமல் சார் அப்படின்ற அந்த ஒரு இதை வாங்கம்மா கமல் சார் கையை போடுங்க அப்படியே 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையை போடுறாங்க காலை போடுறாங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் அந்த அன்புக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அடி பண்ணிந்து அப்படியே எல்லாருக்கு வழியிலும் அவரும் வந்து கை ஷோல்டர்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தது ஃபன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து தேவர் மகன் 2 என்ன திடீர்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாங்க, இந்த படம் அமையறதுக்கு இருந்தது தான், நம்ம பேச்சுவார்த்தை நடந்துச்சுல்ல. அதை வந்து இப்போ ரீசெண்டாக முத்தையா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. டேரக்டர் முத்தையா, இந்த கருப்பேன் அப்படின்ற மாதிரி படம்லாம் எடுத்தார்ல அவர், இந்த கொம்மன் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் கிட்ட இருந்து அவருக்கு வந்து அழைப்பு வந்தது தேவர் மகன் 2 பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நானே ஷாக் ஆகிட்டேன். என்னது முத்தையாவா தேவர் மகன் 2வா? தேவர் மகன் 2 நல்ல வேலை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஏன்னா முத்தையா வந்து நமக்கு தெரியும் அவருடைய ஸ்டஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த மாதிரி கிளாசிக்கான படம் தேவர் மகன் 2 பண்ணுற அளவுக்கு அவர் நாலேஜ் இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நல்ல வேலை நடக்கலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த நியூஸே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து ரஜினியோடைய நண்பன் கமலஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். நம்ம 50 வருஷத்துக்கு இதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் நடித்த படத்தை போட்டிருக்கேன்டா அந்த மாதிரி போட்டு விட்டார். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மூதேவி, லைக் என்ன சொல்கிறது, நம்ம மோடிக்கு தேங்க்ஸ் சொல்லுது, எல்லா சிஎம்முக்கும் பிஎம்முக்கும் தேங்க்ஸ் சொல்லுது. கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு தேங்க்யூ கூட வரல. தேங்க்யூ நண்பா அப்படின்னு சொல்லி போடுற அளவுக்கு கூட உனக்கு கையில் வந்து வரலையாடா. அதில் படத்தில் டைலாக் வேறு பேசிக்கிறது. உங்கள் அப்பா இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் மூஞ்சி மோரையும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி பாவம் கூலியோட பயங்கரமான ஒரு லாஸில் இருக்கும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சரி அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, இந்தியன் 2 தக் லைஃப்லாம் பயங்கரம் ஓட்டினாங்க. பட் ஆர்கேஎஃப்ல வந்து எதுவுமே பண்ணல. சரி போங்கடா படம் ஓகே கொஞ்சம் நம்ம எடுக்கல ஒழுங்கான்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பட் கூலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டா இருக்காம பாருங்க, அவன் ஒரு ரிவ்யூ போட்டு விட்டான் கூலி படம் சரியில்லைன்ட்டு. அதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டாங்க. பாண்டா கதறான், ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்கிறேன். இந்த ரிவ்யூ ஒருத்தன் பண்ணுவான்ல அந்த பையன் வந்து கதறான், ஐயோ எப்போச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆர்கேஃபைல கூட நாங்கள் அப்படி பண்ணல, அவங்க கூட நல்லவங்கடா அப்படின்ட்டு. அதுதான்டா மனிதனேயும் முட்டா பயலெல்லாம். அப்போ என்ன ஓட்டுன கமலஹாசனை இப்போ பார்த்தியா கூலிக்கு அடி வாங்கிட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சரி ஆகஸ்ட் 17 நம்ம தொழில் திருமாவளவன் அவர்களுடைய பர்த்டே. ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு, ஒரு வெல்கம் ஸ்பீச் மாதிரி. அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து அட்டென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட். அடுத்து பிக் பாஸ் 9ல் கமலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை, கமலஹாசன் வாய்ப்பு மிக மிக கம்மி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்க்கிங் ஃபிலிம் இருக்குல்ல, அவார்டு வாங்குச்சு, நேஷனல் அவார்டெலாம். அந்த படம் வந்து அன்பேஷியம் வச்சு தான் இன்ஸ்பயர் ஆனதான். கடைசி 2 பேரும் சண்டை போட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு அதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பேட்டர்னில் அந்த படமும் இருக்கும் அப்படின்றதுனால அந்த படத்துக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஆஸ்க் எஸ்ஆர்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாருக் கான் கிட்டே கேள்வி கேட்டாங்க. அதில் கமல் சார் கூட நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் அப்போ தான் நடிப்போடைய ஒரு நடிகனாக நான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் போட்டிருக்காரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அடுத்து 21 வருஷம் வசூல் ராஜா, இன்னையோட 21 வருஷம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ வேகமாக நாட்கள் போகிறதுன்னு பாருங்களேன். ஏன்னா சரணுடைய இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சரண் வந்து இன்னொரு படம் அஜித் கூட பண்ணிட்டு இருந்தார். அப்போ அஜித் வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் நடித்தார். ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்ணாவே எம்பிபிஎஸ் பாருங்கள், அந்த மாதிரி படங்கள் கம்பேரிட்டிவ்லி கமல் சாரோட இது பார்க்கும்போது எல்லா எமோஷன்ஸும் இருக்கும், நடிப்பும் இருக்கும், காமெடியும் இருக்கும், ஃபீலிங்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் வந்து பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இவ்வளோதான் கைஸ், உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும் குட் பை.